ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபேவரட் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து தீபாவளி விலாக், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மண்டே தீபாவளி, சண்டே வந்து ஈவினிங் தான் வந்து ஊருக்கு வந்தோம். அதுக்கு வந்து மார்னிங்கே எல்லா திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரக்குள்ளே வந்து பாப்பா தூங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு வந்து கடைக்கு போயிருந்தோங்க. பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்து கிளம்பியிருந்தோம். அங்கே வந்து நாங்கள் எம்சி மஹால் பல்லடத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க. அங்கே வந்து பட்டாசு கடை வந்து போட்டிருந்தாங்க. அங்கே தான் வந்து போய் வந்து நாங்கள் பட்டாசு வாங்க போயிருந்தோம். அதுக்கு பேக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸு கூட வச்சுருந்தாங்க. எது எடுத்தாலும் வந்து 240 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அங்கேயும் போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம பட்டாசு பாக்ஸ் வாங்கியாச்சு. 2 பாக்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஒன்று வந்து 1050 என்னமோ சொன்னாங்க. இன்னொரு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 600ங்க. நாங்கள் வந்து 600 ருபீஸ் பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து நானும் எங்கள் அண்ணாலாம் வந்து அவ்வளோ பெரிய பட்டாசு பிரியர்கள்லாம் இல்லைங்க. பட்டாசே வந்து ஏதாச்சும் நம்ம பொருள் வாங்கினா கிஃப்ட்டுக்காக கொடுப்பாங்களாங்க, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான். அதுலேயே வந்து பாதி வந்து தீபாவளிக்கு வச்சுட்டு பாதி வந்து கார்த்திகை தீபம் அந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து நான் தீபாவளிக்கு வந்து பட்டாசே வந்து வாங்கி அதிகமாக வந்து நாங்கள் வெடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து சும்மா நான் இதை துப்பாக்கி வச்சு விளையாண்டுருந்தேங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் 5 ருபீஸோட கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தோம். அவள் வந்து அவ்வளோ பொறுமையாக வந்து அதை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப பொறுமையாக வந்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சுங்க. சொல்லுங்கள். மார்னிங் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே பூ வந்து கொஞ்சம் கட்டி வச்சுங்க. இது வந்து எங்கள் வீட்டில் செடியில் பூத்த பூவு அம்மா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து குளிச்சுட்டு எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பூரி, கிழங்கு, அதுக்கப்புறம் ஊத்தாப்பம், சாம்பார், வடை. இந்த ஸ்வீட்டில் வந்து ரவா லட்டு மட்டும் வீட்டில் பண்ணதுங்க. மீது 2ம் வந்து ஸ்வீட் பாக்ஸில் வந்திருந்தது. அப்புறம் வந்து அவுட்ஃபிட் போட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பட்டாசு வெடிக்கிறது, இதுதாங்க நெக்ஸ்ட் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வேறு எங்களுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தாங்க வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் அது போட்டு பார்த்தோம் கொஞ்சம் சிம்பிளாக இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு வந்து இந்த ஃப்ராகே வந்து போட்டாச்சுங்க. பாருங்கள், இவங்க தான் ஜஷிகா தான் நம்மளோட லிட்டில் ஹெல்ப்பர். டைமும் ஒர்க் முடிஞ்சோடனே கரெக்டாக இதை வந்து உள்ளே போய் வைக்கிறது அவளோட ஒர்க்கு தாங்க. ட்ரைபாட் வந்து எங்களுது இல்லைங்க, அண்ணாவோடது. இங்கே வந்தால் மட்டும் நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பட்டாசு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் பட்டாசு நெக்ஸ்ட்டு வெடிக்க போகிறோங்க. அதெல்லாம் என்னது? இங்கே பார்த்தியா? வா. எங்கள் வீட்டு கடை குட்டிங்க, இவன் பேர் மணிக்குட்டி. அடுத்து வந்து வெளியே போய் பட்டாசு வைக்க போயிட்டோம். ஹாப்பி தீபாவளி. எங்க வச்சாங்க அப்பா பட்டாசு? அங்க வச்சுட்டாரா? பட்டாசு நல்லாச்சா? பட்டாசு வெடிக்க போறியா? அப்பா கூப்பிடு, வெடிக்கலாம். பாப்பா இங்க பாரு, அப்பா பட்டாசு வச்சுட்டாரு. ஏய்
எதிரி சீக்கிரம் சீக்கிரம் புடி. பகல்ல அடிக்கிற ஒரே ஆள் நம்ம தான்டா. அப்புறம் அவ்வளோதாங்க, பட்டாசெல்லாம் வெடிச்சாச்சு. அடுத்து வந்து சாப்பாடு தான். நாங்கள் இங்கே பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கும்போதே அம்மா வந்து அங்கே உள்ள சாப்பாடெலாம் செஞ்சுட்டாங்க. போனோடனே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. இந்த அம்மா வந்து கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா, என்னோடய பர்ஸுங்க. இது ரொம்ப பழசு, நான் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். அதை எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அதில் ஒரு 100 வச்சு கொடுத்தாங்க. அதை வச்சுட்டே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோங்க. அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, அப்புறம் வந்து சிக்கன் லெக். இதாங்க அன்றைக்கி ஸ்பெஷலு. சாப்பிட்டு நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டேன். பாப்பா 1 ஹவர் தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தாங்க. சூப்பர். பட்டாசு வெடிக்கிறாங்களா தீபாவளிக்கு? அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் போய் பட்டாசுலாம் வந்து மாடியில் நின்று பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடைக்கு போகலான்னு வந்து போயிருந்தேங்க. ஃபஸ்ட்டு டைம் போகும்போது பாப்பா வந்து கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் ஒரே அலப்பறை, நீங்களே பார்த்துருப்பீங்க. செப்பல் வாங்க போயிருந்தோம். அங்கே அவள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் இழுத்து போட்டுட்டு இருந்தாள். அதனால் வந்து அவளை மறுபடியும் வந்து ரிட்டன் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோங்க. சும்மா ஒரு ரவுண்ட் வந்து விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிக்கலான்னு வந்து எடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேல் பட்டாசு வெடிக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா ஒன்று ஒன்றா பாக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டே எல்லாம் வெளியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா அந்த ட்ரைபாடை வந்து கரெக்டாக எங்கே வச்சா கரெக்டாக தெரியும்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். குட்டி மேடம் வந்து அவங்களே பட்டாசு வெடிக்கிறாங்களாமாங்க. தெரியுமா? அது பத்திரிக்கை அந்த சீட் பண்ணிட்டீங்க. ஏ ஹேப்பி தீபாவளி. அதனால் எல்லோரும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் வச்சாங்க. இந்த ஒரு பட்டாசு வந்து நான் வச்சேன். அது வந்து பக்கத்து வீட்டில் போயிடுச்சுங்க. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. நான் வந்து போய் பார்த்தேன், எதுவும் ஆகலைங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் போல் நான் தலைகீழ திருப்பி வச்சு அந்த திரியில் வந்து வச்சுட்டேங்க. அப்புறம் போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பட்டாசே வெடிக்கல. ஹஸ்பண்ட் தான் வந்து வெடித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கை ஷாட்லாம் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்மளோட ரிச்சுவல் எல்லா பக்கம் என்ன வெடிக்கிறாங்க அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதோடு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் வந்து என் பண்ணியாச்சுங்க. அடுத்த மறுபடியும் வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்குறது தான். ஜஸ்ட் குட்டியும் ஹாப்பி. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், அவளோட வேலையை வந்து அவள் கரெக்டாக செஞ்சிருவாள். இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சுங்க. அவளுக்கு வந்து ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு அம்பர்லா வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஷூ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இயர் தீபாவளி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அவுட்ஃபிட்டில் யாரோட அவுட்ஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, யாருக்கு நல்லா இருக்குங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட தீபாவளி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.